IPLோட செகண்ட் மேட்ச் பேட் லெவன்ஸ் விசஸ் கேப்டன் வாரியர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா அப்பு ஜான் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறது பவுலர் அருண். முதல் பால் கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே விக்கெட்டோட தொடங்கியிருக்காங்க. ஒரு அருமையான ஸ்டார்ட்டுங்க இங்கே பவுலர் அருண் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல செகண்ட் பால் போல்டுங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. தொடர்ந்து 2 பால்ல இங்கே 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்கார் பவுலர் அருண். கேப்டன் வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சூரஜ் ஸ்ட்ரைக்ல. இது ஒரு ஹேட்ரிக் பால் அருண் கிட்ட இருந்து. விக்கெட் வருமா இல்லை இதில் ஒரு 6 ஆடுறான்றதை பார்ப்போம். தேர்ட் பால் நல்ல பிளேங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். 2வது ரன்னுக்கான ஒரு கால் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6க்கான வாய்ப்பா இல்லைங்க. கேட்சுங்க. அங்கே ஃபீல்டர் மாறிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சு. 3வது விக்கெட்டு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக்ல. தோற்கான 5வது பால் நல்ல பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா அப்பீல் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்பையர்ஸ். ஒரு டாட் பாலாக மாறி இருக்கு. அவரோட கடைசி பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சிறப்பான முறையில் இந்த ஓவரை போட்டிருக்காரு அருண். 2 ரன் மட்டும் தாங்க விட்டு கொடுத்துருக்காரு. இங்கே 3 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் அவுட்டுங்க. தீனா தான் ஃபேஸ் பண்ண மொதல் பாலே அவரும் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேறி இருக்காரு. இங்கே தொடர்ச்சியாக விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. நல்ல பாலுங்க. இங்கே மிஸ் ஃபீல்டுங்க. பவுண்டரிங்க. இங்கே வந்த மொதல் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த ஒருக்கான 3வது பால் மீண்டும் வெளியே போட்டிருக்காரு. வைடுங்க இந்த முறை. தேர்ட் பால் நல்ல பிளேங்க. திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்க போயிருக்கீங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே 6ங்க. ஒரு தரமான 6 இங்கே பதிவு பண்ணியிருக்கார் பேட்ஸ்மேன் அரவிந்த். ஃபிஃப்த் பால் ஃபுல் டாஸ் பாலாக மாட்டியிருக்கு. பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தாங்க இங்கே. இந்த இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் கரெக்டான மீட் இல்லை. டாட் பாலாக மாறி இருக்குங்க. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 14 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். சாரிங்க ஸ்கோரில் சின்ன ஒரு மாற்றம். 15. 3வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் அருண் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. ஃபுல் டாஸ் பாலு சென்சிபிளாக தட்டியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. வைட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். அகைன் செகண்ட் பால் நல்ல பாலுங்க. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். போல்டுங்க. இன்சைட் எட்ஜ் ஸ்விட்சுக்காக ட்ரை பண்ண பால் பட் க்ளீன் போல்ட் ஆயிருக்காரு. இங்கே மீண்டும் ஒரு விக்கெட் கேப்டன் வாரியர்ஸ் அணி இழந்திருக்காங்க. கேப்டன் வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நித்யராஜ் ஸ்ட்ரைக்கில். ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பாலாக வந்திருக்கு. வைடுங்க. பெரிய வைடுங்க. மீண்டும் ஒரு ரீபால் தட்டி விட்டுருக்காரு ஆஃப் சைட் திசையில். 1-2 பார்ப்போம். சிங்கிள் தாங்க. ஃபிஃப்த் பால் டாட் பாலுங்க. அருமையான பாலுங்க. அவரோட கடைசி பால் நல்ல ஷாட். கேப்பில் பவுண்டரி போகுமா இல்லைங்க. தடுத்துருக்காங்க. பட் 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேனுக்குள்ளே. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 23 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜீவா ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நித்யராஜ். முதல் பால் அருமையான பாலுங்க. டாட் பால். செகண்ட் பால் நல்ல பிளேங்க. 1-2 பார்ப்போம். 2 ரன்னை ரொம்ப ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே பேட்ஸ்மேன். தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இந்த மாதிரி கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்குமா? நல்ல ட்ரை பட் கேட்ச் எடுக்கலைங்க. அங்கே இங்கே 2-3 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அருமையான ரன்னிங்க பேட்ஸ்மேனுக்குள்ளே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபுல் டாஸ் பாலுங்க. மடக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க. நல்ல ஸ்டாப்புங்க அங்கே ஃபீல்டர் மாறிக்கிட்டே இருந்து. பட் இருந்தாலும் இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேனுக்குள்ளே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க.
ஒன்றா ரெண்டான்றது பார்ப்போம். தடுமாற்றம் மீண்டும் யூஸ் பண்ணி மீண்டும் ஒரு டபுள்ங்க. ஒரு சின்ன தடுமாற்றத்தை யூஸ் பண்ணி கூட ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்காங்க. அருமையான ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். கேட்ச் ஆயில ஆறா கேட்சுங்க. ஃபீல்டர் மாறிக்கிட்ட இருந்து ஒரு அருமையான கேட்சுங்க. பேட்ஸ்மேன் கார்த்தி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இங்கே இழந்திருக்காரு. அதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 32 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். 5வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் மாறி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நித்யராஜ். இந்த ஓவருக்கான முதல் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்கார் கேப்பில். 2 4 பார்ப்போம். 2ங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால் சென்சிபிளான பிளே. நல்ல பாலு. இது ஒரு சிங்கிளை மட்டும் ஆடி இருக்காங்க பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. 2 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, சிங்கிள் தாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் நித்யராஜ். ஃபுல் டாஸ் பாலுங்க. பட் ஃபீல்டர் இருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய். ஒயிட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். இது ஒரு ரீபால். நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போட்டிருக்காரு. இந்த துறைக்கிட்ட போயிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு டாட் பாலிங்க. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர் முடிவில் 39 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். இந்த இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜீவா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய். இந்த ஓவருக்கான முதல் பால் வைடுங்க. பால் நல்ல பாலுங்க. கரெக்டான மீட் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க கீப்பர். மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க இங்கே. நித்யராஜ் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் ராவணன் ஸ்ட்ரைக்கில். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் அருமையான டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க இங்கே. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில். வைடுங்க. நெக்ஸ்ட் பால் வைடா. வைட் கொடுத்துருக்காருங்க, பட் ரன் அவுட்டுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய். மீண்டும் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் டாட் பாலுங்க. நிற்க வச்ச ஓடி மீண்டும் ஒரு விக்கெட். இதோட இந்த இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 43 ரன் அடிச்சிருக்காங்க. 44 அடித்தா வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண் அண்ட் நான் செகண்ட் ரனில் பேட்ஸ்மேன் விக்கி. முதல்ல ஓவர் போடுறது பவுலர் அரவிந்த். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் அருமையான பிளேங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. இது பெரிய ஸ்கோர் இல்லை, ஸோ அதனால் பொறுமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களான்றதை பார்ப்போம். அதே நேரத்தில் ஆப்போனன்ட் கண்டிப்பாக விக்கெட்டுகளை எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் அவங்க ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியும். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி. நல்ல பிளே. கேப்பில் ஆடி இருக்காரு. மிஸ் ஃபீல்டுங்க. 1-2 இருக்கு. ஈஸியான ஒரு ரன்னிங்க. தேர்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க அங்கே ஃபீல்டர் சிவா கிட்டே இருந்து. அருமையான ஒரு ஸ்டாப். இங்கே ஒரு ரன் மட்டும்தாங்க. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் அருண். நல்ல பிளே. மீண்டும் ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். இதற்கான ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. நல்ல பாலுங்க. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவரோட கடைசி பால். ஒரு சின்ன தடுமாற்றம். முதல் ஓவரோட கடைசி பால். நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் வந்த பால் அப்படியே தட்டி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் 7 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான விக்கெட்டும் லாஸ் பண்ணாமல். ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சிவா ஸ்ட்ரைக்கில் அருண். முதல் பால் டாட் பாலோட தொடங்கியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அருண். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சுவிட்சுக்கு ட்ரை பண்ணி. தேர்ட் பால் நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, பட் போதுமான டிஸ்டன்ஸை ரீச் பண்ணலை. பட் இருந்தாலும் இங்கே ஈஸியாக 2 ரன்னை ஓட முடியும். ஓடி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு டபுள். நெக்ஸ்ட் பால்
நல்ல ஷாட்டுங்க இந்த முறை. பவுண்டரி கிடைக்க மாட்டேறத பார்ப்போம். ஒரு பெரிய பவுண்டரி லைன் ஆனா இங்கே 2 ரன்னுங்க. மீண்டும் ஒரு நல்ல பேட்டிங் இங்கே. ஓவருக்கான 5வது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்கே. மீண்டும் யாரில் தூக்கி விட்டுருக்காரு. கேட்சா இல்லை பவுண்டரிக்கான வாய்ப்பா இந்த முறை தடுத்துருக்காருங்க. மீண்டும் ஒரு டபுளுங்க இங்கே. அவரோட கடைசி பால். நல்ல பாலுங்க. தரையாடி இருக்கார். ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. நல்ல த்ரோ. பட் இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிளுங்க இங்கே. இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்ல முறையில் போட்டிருக்காரு. 14 ரன்னு ஓடி எடுத்திருக்காங்க டீம் பேட் 11. 3வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் அரவிந்த். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேயிங்க. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காருங்க. கைக்கு வந்த பாலை ரன் அவுட்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள். செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விக்கி. ஸ்கூப்கான ட்ரை. டாட் பால். தேர்ட் பால். ஒரு நல்ல பிளேயிங்க. இங்கே கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. கவரில் சிங்கிள் தாங்க இருந்தாலும். ஃபோர்த் பால். சுவிட்சுக்கான ட்ரை. பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1-2 பார்ப்போம். தப்பான ஒரு த்ரோ. பட் இருந்தாலும் பேக்கப் கலெக்ட் பண்ணியிருக்கார் தீனா. இங்கே ஒரு சிங்கிள். 5வது பால். ஸ்ட்ரைக்கில் விக்கி. சுவிட்சுக்கான ட்ரை. ஃபார்வர்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே இங்கே. அவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். ஸ்கூப்பான ட்ரை. இன்னும் 2 பார்ப்போம். சிங்கிள் தாங்க. ஒரு ரன் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவர் முடிவில் 19 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் பேட் 11 வித்தவுட் லூஸில். நல்ல பேட்டிங். நான் ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குன்றதால கரெக்டாக ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சிவா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். இந்த ஓவருக்கான முதல் பால். மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை. டாட் பாலுங்க. செகண்ட் பால். ஒரு நல்ல ஷாட். பட் கேட்சுக்கான வாய்ப்பு இந்த முறை எடுத்திருக்காருங்க ஃபீல்டர் அப்புஜான். முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் பேட் 11. அருண் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இங்கே இழந்திருக்காரு. பேட் 11 அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துரை ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 3வது பால். அவுட்டுக்கான அப்பீல். பேர் பேசி டிசிஷன் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. பார்ப்போம் என்ன டிசிஷன் வருதுன்றத. அம்பையர்ஸ் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பிளேயிங்க. இங்கே சுவிட்சில் ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். சிங்கிள் தாங்க. நல்ல ஒரு த்ரோ. ஃபிஃப்த் பால். நல்ல பிளே. நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே மீண்டும் ஒரு டாட் பால் பவுலர் கிட்ட இருந்து. அருமையான பவுலிங். அவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஒரு ஸ்கூப்பில் ஆடி இருக்காரு. சாரிங்க, தலைக்கு மேலே வந்ததால் குனிய வேண்டியதாகிடுச்சிங்க. ஒரு பவுண்ட்ரிங்க. ஒரு நல்ல பவுண்ட்ரியை இங்கே ஸ்கூப் ஷாட் மூலமாக பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவர் முடிவில் 24 ரன் மற்றும் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க பேட் 11. இந்த ஒரு போட அப்புஜான். ஸ்ட்ரைக்கில் துரை. ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் போடப்பட்ட பால். லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே. செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் விக்கி. சுவிட்சுக்கான ட்ரை. பட் கேட்ச்க்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க கேட்சர் தீனா. இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. அருமையான ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட. சூப்பர் ரன்னிங். தேர்ட் பால். மீண்டும் ஸ்கூப்கான ட்ரை. மீண்டும் மேலே பட்டிருக்கு. லெக் பைஸ் முறையில் மீண்டும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் துரை. அவுட்டுக்கான அப்பீல். பட் டாட் பாலுங்க. அவருக்கான 5வது பால். ஸ்ட்ரைக்கில் துரை. நல்ல ஷாட்டுங்க. இங்கே கேப்பில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான முயற்சி. 2 ரன்னுங்க. ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த முறை. லாஸ்ட் பால். நல்ல பாலுங்க. அருமையான ஒரு டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர் முடிவில் 30 ரன் ஆடி இருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 14 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. இங்கே விக்கெட்டை எடுக்காமட்டியும் டீம் கேப்டன் வாரியர்ஸ் அணி. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் விஜய். ஃபர்ஸ்ட் பால். டாட் பால். ஒவ்வொரு டாட் பாலுமே இங்கே கண்டிப்பாக ப்ரெஷரை உருவாக்கும். செகண்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு டாட் பால். இங்கே 4 பாலுக்கு இப்போ 14 ரன் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட் போயே ஆகணுங்க. தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஒரு சுவிட்சில் ஷாட். பவுண்டரியா இல்லைங்க, தடுத்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க ஃபீல்டர் விஜய் கிட்ட இருந்து. அருமையான ஒரு ஸ்டாப். இங்கே 2 ரன்னு. நல்ல ஒரு ஸ்டாப்புங்க.
4th பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி. நல்ல பாலுங்க, ஃபீல்டர் கைக்கு தான் போகுது. கண்டிப்பாக சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். இன்னும் கடைசி 2 பாலுக்கு 11 ரன் ஆடணுங்க. இன்னிங்ஸோட 5வது பாலுங்க, இந்த ஓவரோட 5வது பால். ஒரு நல்ல ஷாட், பட் கூட கிளம்பியிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க ஃபீல்டர் நித்யராஜ் கிட்ட இருந்து. ஒரு அருமையான கேட்ச். அங்கே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் துரை. இங்கே மேட்சிங் கிட்டத்தட்ட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். பேட் லெவன்ஸ் குறைஞ்ச ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பட் பேட்டிங்கில் அவங்க கரெக்டான ஸ்கோரை கொண்டு வர தவறிட்டாங்க. அவரோட கடைசி பால் ஆடணும். ஸ்ட்ரைக்குக்கு நியூ பேட்ஸ்மேன் ஜீவா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் அவ்வளோதாங்க. மேட்ச் வான் பை டீம் கேப்டன் வாரியர்ஸ். ஒரு தரமான பவுலிங்கை கொடுத்து இங்கே பேட்ஸ்மேன் ஆட முடியாமல் கண்டெயின் பண்ணி இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.